அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் மசாலா அரைச்சி இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹோட்டல் சுவையே மிஞ்சிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து ரேஷன் துவரம்பயிறு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க. ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். நம்ம அந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன். நல்ல ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரேஷன் பருப்பாக இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து அழுக்கு ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயமாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளி, பழமான தக்காளியாக அதையும் நறுக்கி சேர்த்துட்டு அதோடைய ஒரு கேரட்டு நறுக்கி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துடலாங்க. 2 விசில்லேயே உங்களுக்கு இந்த பருப்பு வந்து சீக்கிரமே நமக்கு வந்து வெந்து வந்துடும். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. அது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் அதிலேயே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு கூட குறைச்சி உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சாம்பாருக்கு ஒரு கார சட்னி தாங்க நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாம்பாரோட நம்ம வந்து கார சட்னி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கார சட்னி வெரைட்டிலாம் நம்ம நிறைய வெரைட்டியில் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். அதே சமயம் அந்த கார சட்னி அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பருப்பு நல்லா ஒரு மேக்ஸிமம் ஒரு 90% நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப குழைய விட்டுறது இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட ரொம்பவும் திக்காக இல்லாத ரொம்பவும் தண்ணியாக இல்லாத நீங்கள் வந்து மீடியமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துட்டு பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து ஒரு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க. அந்த பொடி போட்ட உடனே ஃபைனலாக ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை நான் அதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வெங்காயத்தை நல்லா நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து பொரிய விட்டுருங்க. இப்போ இதுலேயே ஃபைனலாக கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து தாளித்து அப்படியே அந்த சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஹோட்டல் சுவையே மிஞ்சுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா சேர்த்து நம்ம வந்து இட்லி சாம்பார் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாம்பாருக்கு உங்களுக்கு எத்தனை இட்லி வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுக்கு வந்து சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சூடான இட்லி ஆவி பறக்க இட்லிக்கும் இந்த சாம்பாருக்கும் இந்த கார சட்னி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. தூளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபுல்லாக நீங்கள் அந்த இட்லியில் சாம்பாரை ஊற்றி அப்படியே நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். திரும்ப திரும்ப இந்த சாம்பாரை வந்து உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்கங்க. அவ்வளோ ஒரு ருசியாகவும் மணத்தோடு இருந்துச்சு இந்த சாம்பார். சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.